படுகொலை செய்யப்பட்ட சிரேஷ்ட ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்கவின் 17வது ஆண்டு நினைவு தினம் இன்று மாலை மட்டு ஊடக அமையத்தில் இடம்பெற்றது. மட்டக்களப்பு தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியம், கிழக்கிழங்கை செய்தியாளர் சங்கம் மற்றும் மட்டு ஊடக அமையம் ஆகியவற்றின் ஏற்பாட்டில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. மட்டு ஊடக அமையம் மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியத்தின் தலைவர் கிருஷ்ணகுமார் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் மட்டக்களப்பு, அம்பாறை மாவட்டங்களில் இருந்து ஊடகவியலாளர்கள் கலந்து கொண்டனர். இதன்போது உயிரிழந்த ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்கவின் உருவப்படத்துக்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு ஏகச்சுடர் ஏற்றப்பட்டு மலரஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் 1 நிமிட மௌன அஞ்சலியும் செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சிரேஷ்ட ஊடகவியலாளர்களினால் லசந்த விக்ரமதுங்கவின் நினைவுரைகள் நடைபெற்றன. அனைவருக்கும் வணக்கம். உண்மையிலேயே லசந்த விக்ரமதுங்க அவர்கள் கொலை செய்யப்பட்டு என்னுடன் 17 ஆண்டுகள் பூர்த்தியடைந்திருக்கின்றது. உண்மையில் லசந்த விக்ரமதுங்கவை பற்றி கூறப்போனால் அவர் ஒரு சிங்கள ஊடகவியலாளர்களாக இருந்தாலும் அவர் ஒரு மனித உரிமை செயற்பாட்டாளராக அனைத்து இன மக்களோடும் ஒன்றிணைந்து சேவை செய்த ஒரு நபர். உங்களுக்கு தெரியும், 2009ஆம் ஆண்டு இலங்கையின் பிரபல ஊடகமான சக்தி சிரச ஊடகங்கள் தாக்கப்பட்ட போது அன்று அந்த தாக்கப்பட்ட சம்பவ இடத்தில் சென்று பார்வையிட்டு வந்து அடுத்த நாள் அவர் சுட்டு கொல்லப்படுகின்றார். ஆனால் அவரது கொலையிலும் பல சந்தேகங்கள் இருக்கின்றது என்று அவரது உடலங்கூட தோண்டி எடுக்கப்பட்டு அந்த நீதிமன்றத்தில் கூட அவர் கூறிய ஒரு ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார் என்று நீதிமன்றத்தாலும் அந்த அறிக்கை வழங்கப்பட்டிருக்கின்றது. உண்மையிலேயே நாங்கள் இன்று இலங்கையில் பல ஊடகவியலாளர்களை இழந்திருக்கிறோம். அதில் எக்னலிகொட, லசந்த, சிவராம், சுவீரராஜன், நிமலராஜன் போன்று பல ஊடகவியலாளர்கள் இழந்திருக்கின்றோம். கடந்த ஆண்டு நாங்கள் சொல்ல வேண்டும், இந்த அரசாங்கம் கடந்த ஆண்டு லசந்த விக்ரமதுங்கவுக்கு நினைவு தினம் நடத்தும் இடத்துக்கு வந்து இவர்களுக்கான நீதியை வழங்குவோம் என்று கூறியிருந்தார்கள். ஆனால் இன்று இந்த அரசாங்கம் இந்த நாட்டில் ஆட்சி செய்து கொண்டு வருகின்றது. இந்த அரசாங்கத்தில் நாங்கள் கேட்கின்றோம், இந்த அரசாங்கம் தங்களது தேர்தல் வாக்குறுதியில் மக்களுக்கும் ஊடகவியலாளர்களுக்கும் வழங்கிய வாக்குறுதி என்ன? ஊடகவியலாளர்களின் படுகொலைக்கு நாங்கள் நீதியை பெற்றுத் தருவோம் என்று கூறியிருந்தார்கள். இன்று நீங்கள் ஆட்சிக்கு வந்து 1 வருடம் கடந்து விட்டது. என்ன நீதி நீங்கள் பெற்று தந்திருக்கின்றீர்கள்? உங்களது இந்த லசந்த விக்ரமதுங்க அவர்களது மரணத்துக்கான விசாரணையை கூட இதுவரையில் நீங்கள் ஆரம்பிக்கவில்லை. நாங்கள் இந்த அரசாங்கத்துடன் கூறுகின்றோம், ஊடகவியலாளர்களது பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும், ஊடக சுதந்திரத்தை பாதுகாக்க வேண்டும். அதேபோன்று நீங்கள் தேர்தல் காலங்களில் வழங்கிய வாக்குறுதிகளை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். இல்லையானால் நாங்கள் இவர்களுக்கான நீதிக்கான போராட்டத்தினை நாங்கள் தொடர்ச்சியாக நடத்தி கொண்டு வருவோம். காலாகாலமாக நாங்கள் உயிரிழந்தவர்களுக்காக நாங்கள் போராட்டங்களையும் நினைவு தினங்களையும் தான் நடத்தி கொண்டு வருகிறோம். ஆனால் இந்த ஆட்சியிலாவது ஒட்டுமொத்தமாக இலங்கையில் உயிரிழந்த அனைத்து ஊடகவியலாளர்களுக்கும்
ஒரு நீதி கிடைக்க வேண்டும், நீதியான விசாரணை நடத்தப்பட வேண்டும். அதுக்கு மேல் இன்னொரு படி சென்று இவர்களுக்கான சர்வதேச விசாரணை ஒன்று கட்டாயம் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதை இவ்விடத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய தினம் மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியம், மட்டு ஊடக அமையம், கிழக்கு இலங்கை பத்திரிகையாளர் சங்கம் இணைந்து படுகொலை செய்யப்பட்ட சண்டே லீடர் பத்திரிகையின் ஆசிரியரும் ஊடகவியலாளரும் மனித உரிமை செயற்பாட்டாளருமான லசந்த விக்ரமதுங்க அவர்களின் 17வது ஆண்டு நினைவஞ்சலி நிகழ்வினை மட்டு ஊடக அமையத்திலே நடாத்தி கொண்டிருக்கின்றோம். உண்மையில் இந்த நாட்டிலே மிக மோசமாக நடைபெற்ற யுத்தம் வடகிழக்கிலே இருக்கின்ற ஒரு இனம் மிக கொடூரமாக அந்த யுத்தத்தின் ஊடாக அழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற போது கொழும்பிலே இருந்து செய்திகளை வெளியிட்டு கொண்டிருந்த சண்டே லீடர் பத்திரிகையின் ஆசிரியர் லசந்த விக்ரமதுங்க மீது ஜனவரி 8ஆம் தேதி 2009ஆம் ஆண்டு கல்கிரிசையில் இருக்கின்ற அவரது வீட்டிலிருந்து அவர் சண்டே லீடர் பத்திரிகை நிறுவனத்திற்கு செல்லுகின்ற போது அவர் வழியிலே வைத்து சுட்டு கொல்லப்பட்டிருந்தார். உண்மையில் அவரது மார்பு பகுதியிலும் தலைப்பகுதியிலும் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டு அவர் உயிரிழந்திருந்தார். இந்த நிகழ்வானது உண்மையில் இந்த நாட்டிலே மிக கொடூரமான யுத்தம் நடைபெற்று கொண்டிருந்த அந்த காலத்திலே மஹிந்த ராஜபக்ச அரசாங்கம் ஆட்சியில் இருந்தபோது இந்த படுகொலை இடம்பெற்றிருந்தது. உங்களுக்கு தெரியும், இந்த நாட்டிலே சுமார் 47க்கு மேற்பட்ட ஊடகவியலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அதிலும் 35 தமிழ் ஊடகவியலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இவ்வாறு இதில் மிக முக்கியமாக கொழும்பிலே வைத்து படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்கள் என்ற வகையிலே லசந்த விக்ரமதுங்க அவர்களும் ஊடகவியலாளர் தராக்கி சிவராம் அவர்களும் கொழும்பிலே வைத்து தான் படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள். இவர்களின் படுகொலைகளுக்கான நீதிகள் இன்று வரை கிடைக்கவில்லை. உண்மையில் லசந்த விக்ரமதுங்க அவர்களின் படுகொலை சம்பந்தமாக அவருடைய மகள் அஹிம்சா அவர்கள் கடந்த வருடம் கூறியிருந்தார், புதிய அரசாங்கத்திலாவது எனது தந்தைக்கான நீதி விசாரணை ஆரம்பிக்கப்பட்டு குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படுவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. எனவே இந்த புதிய அரசாங்கத்தில் எனது தந்தைக்கான நீதி விசாரணைகள் ஆரம்பிக்கப்படும் என்று கூறியிருந்தார். ஆனால் அந்த நீதி விசாரணைகள் இன்று வரை ஆரம்பிக்கப்படவில்லை என்பதுதான் உண்மையில் ஒரு சோகமான செய்தி. உண்மையில் லசந்த விக்ரமதுங்க படுகொலை செய்யப்பட்ட போது அந்த நீதி விசாரணைகளின்படி 2 கைது செய்யப்பட்டிருந்தார்கள். ஒருவர் ஒரு வாகன திருத்துனர், மற்றையவர் ஒரு இராணுவ புலனாய்வாளர். இந்த இருவரையும் அந்த நேரத்தில் விசாரணையின் போது கைது செய்திருந்தார்கள். அதிலிருந்த அந்த வாகன திருத்துனர் சிறைச்சாலையிலேயே தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருந்தார். அதேபோன்று விசாரணைகளின் முடிவில் அந்த இராணுவ புலனாய்வாளர் விடுதலை செய்யப்பட்டிருந்தார். இந்த நிலையிலே லசந்த விக்ரமதுங்கவின் படுகொலை விசாரணைகள் அத்துடன் நிறைவு பெற்றிருந்தது. உண்மையில் இந்த நாட்டிலே மிகப்பெரிய புலனாய்வுத்துறை, பாதுகாப்புத்துறை உட்பட சகல வளங்களையும் கொண்ட ஒரு அரசு இருக்கின்றது. மிகப்பெரிய ஒரு யுத்தத்தை நிறைவு செய்த அரசு என்று கூறப்படுகின்றது. ஆனால் இந்த படுகொலையாளர்களை கண்டுபிடிக்க முடியாமல் இன்று வரை இழுத்தடிப்பு செய்யப்படுகின்றது. உண்மையில் இந்த படுகொலைகளுக்கு பின்னால் ஒரு சதிகார செயல் அல்லது சதிகார குழுக்கள் இருக்கின்றது என்பது எங்களுக்கு தெரியும். இன்று ஈஸ்டர் தாக்குதல் சம்பந்தமான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாமல் இந்த அரசு திணறிக் கொண்டிருக்கின்றது. இந்த அரசின் மீது ஊடகவியலாளர்கள் மாத்திரமல்ல, இந்த நாட்டில் இருக்கின்ற அனைத்து மக்களும் ஒரு நம்பிக்கை வைத்திருந்தார்கள். கடந்த காலங்களில் இடம்பெற்ற படுகொலைகள், நீதிக்கு புறம்பான விசாரணைகள், ஊழல் ஒழிக்கப்படும் என்று. ஆனால் இன்று ஊழல் சம்பந்தமாகவும் எமது போதைப்பொருள் சம்பந்தமாகவும் நடவடிக்கைகளை எடுக்கின்ற அரசினால் இன்று ஈஸ்டர் தாக்குதல், லசந்த விக்ரமதுங்கவின் படுகொலை, எங்களது தமிழ் ஊடகவியலாளர்கள் நடேசன், சிவராம், மயில்வாகனம் நிமலராஜன், சுகிர்தராஜன் போன்றவரின் படுகொலைகளுக்கான விசாரணைகளை ஆரம்பிக்க முடியாத நிலை காணப்படுகின்றது. காரணம், அவர்களால் ஒரு அடி கூட இந்த விசாரணைகளில் நகர முடியாத அளவுக்கு
கடந்த கால ஆட்சியின் ஆதிக்கம் இன்னும் இந்த அரசிலும் இருக்கின்றது. எனவே பாதுகாப்பு துறைகளாக இருக்கலாம் அல்லது ஏனைய துறைகளாக இருக்கலாம், இந்த விசாரணைகளை மேற்கொண்டு முன்னெடுத்து சென்று குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்கு தயாராக இல்லை என்பதுதான் இதுவரைக்கும் எங்களுக்கு அறியக்கூடியதாக இருக்கின்றது. இந்த அரசு வந்து ஒரு வருடம் நிறைவடைந்திருக்கின்றது. இன்னும் ஒருவர் கூட கைது செய்யப்படவில்லை இந்த ஊடகவியலாளர்கள் படுகொலை சம்பந்தமாக. எனவே நாங்கள் இந்த மட்டக்களப்பு மாவட்ட ஊடகவியலாளர் சங்கம் மட்டு ஊடக அமையம் சம்பந்தமாக ஒரு கோரிக்கையினை அரசுக்கு முன்வைக்கின்றோம். எங்களது இந்த ஊடகவியலாளரின் படுகொலைகள் விசாரணைகள் உடனடியாக ஆரம்பிக்கப்பட வேண்டும். ஆரம்பிக்கப்பட்டு அதற்கான குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்கான வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு ஆண்டும் இவ்வாறு கடத்தி கொண்டு போக முடியாது. 17 ஆண்டுகள் இந்த நாட்டிலே ஒரு சுபிட்சமான நல்லாட்சி உருவாக வேண்டுமாக இருந்தால் இந்த படுகொலை செய்தவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அவர்களுக்கான தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும். அது நடைபெறாத வரையில் எந்த அரசு வந்தாலும் அவர்கள் இந்த நாட்டில் ஒரு நீதியும் சமாதானமான ஒரு போக்கை கொண்டு வர முடியாது, ஒரு இணக்கப்பாட்டை கொண்டு வர முடியாது, ஒரு நல்லாட்சியை உருவாக்க முடியாது என்பதுதான் அர்த்தம். எனவே இதற்கு இந்த அரசு உடனடியாக இந்த நீதி விசாரணைகளை ஆரம்பிக்க வேண்டும். லசந்த விக்ரமதுங்க அவர்களின் விசாரணைகளையும் ஆரம்பித்து அதற்கான குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் என்பதே எமது கோரிக்கை. நன்றி. சசியம். வணக்கம். இலங்கையில் ஜனநாயகத்துக்கும் ஊழலுக்கும் எதிராக குரல் கொடுத்த பல ஊடகவியலாளர்களை படுகொலை செய்தும் காணாமலும் ஆக்கப்பட்டனர். அந்த வகையில் அவர்களுக்கான நீதி தொடர்ச்சியாக இதுவரையும் கிடைக்கப்பெறவில்லை. ஆனால் ஊடகங்களும் ஊடகவியலாளர்களும் தொடர்ச்சியாக இதற்காக ஒவ்வொரு வருடமும் அவர்களுடைய நினைவு தினத்தை முன்னிட்டு நினைவு தினத்தை அனுஷ்டித்து கொண்டு வராங்க. அந்த வகையில் இன்றைய தினம் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க அவர்களுடைய 17வது ஆண்டு நினைவு தினமானது மட்டு ஊடக அமையத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இதில் பல ஊடகவியலாளர்கள் கலந்து கொண்டு இரங்கலான கருத்துக்களை தெரிவித்தனர். அத்தோடு அன்று மாத்திரமல்ல, இன்று வரையும் ஊடகவியலாளருக்கான அச்சுறுத்தல்களும் அத்துமீறல்களும் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டே வருகின்றது. அந்த வகையில் நாங்கள் தொடர்ச்சியாக தினம் யோசிக்கிறது, எங்களுடைய நீதி எங்களுக்கு எப்போது கிடைக்கும், நாங்கள் எப்போது பாதுகாப்பாக செயற்படுவோம் என நாங்கள் தினம் யோசித்து கொண்டிருக்கிறோம். எங்களது நீதி இந்த முறையாவது விசாரணைகளூடாக கிடைக்கப்பெறும் என நாங்கள் நினைக்கின்றோம். நன்றி. சங்கம் என்பன இன்று மூத்த ஊடகவியலாளர் லசந்த விக்ரமசிங்கே அவர்களுடைய படுகொலைக்கு நீதி நியாயங்கள் இதுவரை வழங்கப்படவில்லை என்பதை அழுத்தம் திருத்தமாக தற்போதைய ஆட்சியாளருக்கு தெரிவிக்கும் முகமாக இந்த நிகழ்வில் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஆண்டுதோறும் ஒவ்வொரு ஊடகவியலாளர்களுடைய நினைவு தினத்தை நாங்கள் நடாத்துவது என்பது எங்களுக்கான மறுக்கப்பட்ட உரிமையை நீங்கள் உடனடியாக கண்டறிந்து தர வேண்டும் என்பதுதான். கடந்த 70 வருட காலமாக நீல நிறம் பச்சை நிறம் என்று மாறி மாறி ஆட்சி செய்த அரசாங்கங்களெல்லாம் இன்று எங்கோ ஓடிவிட்டன. ஆகவே மக்கள் ஒரு புதியதொரு பாதையில் செல்ல வேண்டும் என்பதற்காக இலங்கை தேசத்தில் உள்ள மக்கள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு ஆதரவளித்து அவர்களை பெருவாரியாக 3/2க்கு மேற்பட்ட ஆசனங்களை வழங்கி அவர்களை பாராளுமன்றம் அனுப்பி ஜனாதிபதியையும் அவர்களுக்குள்ளே தேர்ந்தெடுத்திருக்கின்ற இந்த மக்களுடைய முக்கியமான குரல், எங்களுடைய படுகொலை செய்யப்பட்ட தமிழ் சிங்கள ஊடகவியலாளருக்கு இதுவரை நீதி வழங்கப்படவில்லை. நீங்கள் தேர்தல் காலங்களிலே கூறிய வார்த்தைகள் காற்றில் பறக்கின்றன. ஆகவே எதிர்காலத்தில் நீங்கள் ஒரு தேர்தலை சந்திக்கும் போது நீங்கள் என்னென்ன வாக்குறுதிகளை அளித்தீர்களோ அந்த வாக்குறுதிகளை எல்லாம் இந்த அரசாங்கம் கட்டாயம் நிறைவேற்றி தர வேண்டும். இல்லையேல் இந்த ஊடகவியலாளருடைய பேனா முனைகள் எல்லாம் உங்கள் பக்கம் சாய்ந்து நீங்களும் பழைய பல்லவியைத்தான் பாடினீர்கள், பழையவர்கள் எதனை செய்தார்கள் என்று நாங்கள் அவர்களை காண்கின்ற அதே வார்த்தையில் தான் உங்களையும் தூஷிப்போம் என்பதை நாங்கள் இந்த இடத்தில் உறுதியாக கூறிக்கொள்கின்றோம். ஆகவே அரசாங்கம் இன்று லசந்த விக்ரமசிங்கே மட்டுமன்றி வடகிழக்கில் அவமாய் கொல்லப்பட்ட ஊடகவியலாளர்கள் உட்பட அனைவருக்கும் நீதியை வழங்குவதற்கு காலம் தாமதிக்காது உடனடியாக ஒரு விசாரணையை ஆரம்பித்து உறங்கி போயிருக்கின்ற உண்மைகள் உறக்கமின்றி நிமிர்ந்து வர வேண்டும். அதற்காக நீங்கள்
செயற்பட வேண்டும் என்று இந்த மட்டக்களப்பு மண்ணிலிருந்து நாங்கள் அழுத்தம் திருத்தமாக மாண்புமிகு ஜனாதிபதி அருணகுமார திசாநாயக்க அவர்களுக்கும் அவர்களுடைய இந்த அரசாங்கத்திற்கும் நாங்கள் அழுத்தம் திருத்தமாக இந்த மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியம் சார்பில் இந்த கோரிக்கையினை முன்வைக்கின்றோம். கொடியவர் கொன்றது முன்னுறல் மட்டுமே கூடுமா உயிரினை கொல்ல, அந்த மடையரின் எண்ணங்கள் மண்ணாகி போகட்டும் மறுபுறப்படுத்துவா என்று எல்லா மறைந்த ஊடகவியலாளர்களையும் நாங்கள் இணைந்து, நீங்கள் மறைக்கவில்லை, உங்களுடைய எழுத்துக்கள் உள்ளவரை நீங்கள் இந்த உலகத்திலே என்றென்றும் வாழ்ந்து கொண்டு இருப்பீர்கள் என்று உங்களுக்கு அஞ்சலி கூறி அமைகின்றேன். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.